ஸோ இதுக்கு முந்தின வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு எங்களை செக் பண்ண கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். லைக் எதுக்கு எங்கள் பின்னாடி எப்பயுமே ஒரு கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு. அது வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன் சார் அப்படின்னாங்க. ஸோ அது ஏன்னு இன்னும் புரியல. சரி, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பயான் டெம்பிள்ன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி போய் பார்ப்போம். போன வீடியோ நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆங்கோர் வாட் டெம்பிள் பற்றி நம்ம உள்ளே என்ட்ரானதுலேருந்து திருப்பி வெளில வந்ததுலேருந்து எப்படி இருக்குன்றது டிஜிட்டலாக எங்கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது கோவில், அதாவது பயான் டெம்பிள் சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோவில். ஆங்கோர் வாட் முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு கூட நான் காட்டுறேன். ஸோ என்ட்ரானோடனே பாருங்கள். இந்த பயான் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 12th செஞ்சுரியில் வந்து கிங் 7 ஜெயவர்மனால் கட்டப்பட்ட கோவில். இது பிரெஞ்சு வந்து இந்த இடத்த கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பயான்னு பேர் வச்சுருக்காங்க. பட் முன்னாடி இதை எப்படி கூப்பிட்ருக்காங்க, அதாவது இந்த கோவிலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயகிரி. இந்த ஜெயான்றது வந்து நம்ம பிரம்மரையும், கிரின்றது வந்து மலையும் குறிக்குது. இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 4 தலைகள் இருக்குது. 4 திசையிலையும் பார்க்குற மாதிரி நம்ம பிரம்மருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் வந்து ஆர்கியாலஜி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புத்த சிலைகளாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வந்து இது 7ஆம் ஜெயவர்மரோட சிலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பயான் டெம்பிள் உள்ளே இருக்கோம். இங்கே வந்து நம்ம எப்படி இருக்குன்னு எல்லாம் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கனும் தட்டி விட்டுருங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த செவத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா புராணங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. லைக் கம்போடியன்ஸ். Same as me, okay? I just took on the top. ஸோ டிஜிட்டலாக என் கூட வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். உள்ளே போய் பார்ப்போம் எப்படிலாம் இருக்குன்ட்டு. You need to bend down. If I bend down, it's too much light. Okay, you just little bit of face should come. இந்த பயான் கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கோர்லேயே கடைசியாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சிவலிங்கம் வந்து பார்க்க முடியும். ஏன்னா 7ஆம் ஜெயவர்மரோட முன்னோடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம 7ஆம் ஜெயவர்மர் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை தான் வந்து பின்பற்றிருக்காரு. 7ஆம் ஜெயவர்மரோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது முழுமையாக ஒரு புத்த கோவிலாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசர் 8ஆம் ஜெயவர்மரால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து ஒரு இந்து கோயிலாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேராவடா என்கிற ஒரு புத்த மதம் வந்து இந்த இடத்துல வழிபட்டிருக்காங்க. ஸோ இது வழிபட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்களில் வந்து பல மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் இதை பார்த்துட்டு நான் நம்ம ஆளுங்க இங்கே இருந்ததுக்கான அர்த்தமாக வந்து நம்ம வந்து ஒரு சிவன் சிலையை பார்த்துட்டோம். பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 day தான் பாஸே கிடச்சிது. ஸோ நான் எல்லா டெம்பிளும் பார்க்குறது அவசரமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன பாருங்க, தலையை மட்டும் எடுத்துட்டாங்க. கிரீடம் இருக்குது, உடம்பு இருக்குது, தலை இல்லை. பயான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம இங்கே இருக்க அடுத்த பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறோம். இப்போது அங்கே போயிட்டு நான் எல்லாமே விலாவரியாக சொல்கிறேன். ஸோ ஆங்கர் வாட்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தியா, உங்களுக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயான் வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து பெராகான் டெம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் என்ட்ரன்ஸ். ஓகே, நம்ம வந்து பயான் டெம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெராகான் டெம்பிள். நிறைய விஷயங்கள் பார்ப்போம் உள்ளே போய் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு.
பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கதைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம்ல சுற்றி மரங்கள், இந்த பாதை, அங்கே நம்ம கோவில் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. மியூசிக் அல்டிமேட். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல 2 ஸ்டாச்சு இருக்குது. ரெண்டு ஸ்டாச்சுக்குமே பார்த்தீங்கன்னா தலை இல்லை. உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொத்தி எடுத்த மாதிரி இருக்குது. இங்கே பாதி உடம்பு தான் இருக்குது, பாதி உடம்பு அப்படியே பேத்து எடுத்த மாதிரி இருக்குது. போவோம். தெரியுதா, சிலைகள் இருந்திருக்கு. நம்ம சிவன் இதில் லிங்கத்தில் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் இல்லையா, நம்ம அபிஷேகம் பண்ணி இந்த சைடு வர்றது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் இதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு, சிலைகள் வேணும்னே எடுத்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருந்து. இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஆக்சஸ் யூ கான் என்ட்ருன்னு அங்கங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. அது உள்ளெல்லாம் ஏன் போக விட மாட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு இதில் மொத்தமாக பார்த்ததில் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சூரியவர்மர், அதாவது 2ஆம் சூரியவர்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கட்டினாருன்றாங்க. பட் சூரியவர்மர்ன்ற பேர் இவங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு அது அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமர் கிங் அப்படின்றாங்க, கம்போடியாவோட அரசருன்றாங்க. பட் அந்த பேர் அவருக்கு எப்படி வந்தது அதெல்லாம் இன்னும் எனக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே இங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கீங்க வந்ததுக்கப்புறம். நானும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் நான் கூகுளில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையான ஹிஸ்ட்ரி இன்னும் யாருக்குமே தெரியல. பட் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள், நம்ம அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள், ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இதில். ஸோ லெட் இட் பி லைக் ட்ரேடிங் பண்ணதாக கூட இருக்கட்டும். பட் கடல் கடந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அது எவ்வளோ பெரிய விஷயம்.
அண்ட் அதோட அடையாளங்கள்லாம் என்னால் இங்கே பார்க்க முடியுதுன்றது போது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். பக்கத்தில் இருக்க அடுத்த கோவில் வந்து நான் இப்போ பார்க்க போகிறேன். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another good video. Tata, bye. Take care.